வணக்கம். தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் லைசன்ஸ் வழங்குவதற்கு முன்பே அந்த துறையின் அமைச்சராக இருந்த ராசாவுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் எச்சரிக்கை கடிதம் எழுதிய செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. பிரதமரின் எச்சரிக்கையை மீறி ராசா செயல்பட்ட விதம் அம்பலமாகியுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை முடக்கியதற்காக நாட்டு மக்களிடம் எதிர்க்கட்சிகள் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து ஏறுமுகமாகவே உள்ளது. சமீப காலமாக ஆசிய நாடுகளின் பண மதிப்பு அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆன்லைன் வர்த்தகம் மூலம் வெங்காய வர்த்தக பேரம் நடத்தி பல கோடி ரூபாய் சுருட்டப்பட்ட சம்பவம் கண்டறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே வெங்காயத்தின் விலை பன்மடங்கு அதிகரித்திருப்பது தெரிய வந்துள்ளது. இலங்கை தமிழர்களை அந்நாட்டு அரசு நடத்தும் விதம் திருப்தி அளிக்கவில்லை என்றும் இதனை அந்நாட்டு அரசிடமே தாம் தெரிவித்ததாகவும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி கூறினார். மேற்கு வங்க மாநிலத்தில் மத்திய பாதுகாப்பு படையை அந்த அரசு தவறாக பயன்படுத்துகிறது என்பதை தன்னால் நிரூபிக்க முடியவில்லை என்றால் தாம் பதவி விலக தயார் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவரும் ரயில்வே அமைச்சருமான மம்தா பானர்ஜி அதிரடியாக அறிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் மும்பையில் உள்ள சினிமா ஸ்டுடியோக்களை பார்வையிட்டார். இந்திய திரைப்படங்களை ரஷ்யாவில் வெளியிட உதவ வேண்டும் என்று அப்போது அவரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. வெங்காயத்தின் விலை சற்றே குறைந்துள்ள நிலையில் தக்காளி விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. சென்ற வாரம் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி இன்று கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனையானது. எண்ணெய் வித்துக்கள், காய்கறிகள் ஆகியவற்றை ஆன்லைன் வர்த்தகம் செய்ய தடை செய்ய வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தி வருவதாகவும், ஆனால் காங்கிரஸ் அரசிற்கு வேண்டியவர்களும் உறவினர்களும் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த வர்த்தகம் இன்னும் தடை செய்யப்படவில்லை என்றும் பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங் ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் பலவற்றை மறைக்கிறார் என்றும், அப்படி மறைக்கவில்லை என்றால் நாடாளுமன்ற கூட்டக்குழுவை அமைக்க அவர் தயங்குவது ஏன் என்றும் பாஜக மூத்த தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி தொடர்பான முக்கிய ஆவணங்கள் காணாமற் போனது குறித்து சிபிஐ தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. நிலவேர மோசடிகள் குறித்து கர்நாடக முதல்வர் எடியூரப்பா தன்னுடன் நேருக்கு நேர் விவாதம் நடத்த தயாரா என்று அம்மாநில முன்னாள் முதல்வரும் மதசார்பற்ற ஜனதாதள தலைவருமான குமாரசாமி சவால் விடுத்துள்ளார். குழந்தைகளை வைத்து பாலியல் படங்கள் எடுத்து அவற்றை இணையதளங்களுக்கு விற்பனை செய்து வந்த இங்கிலாந்து நாட்டு நபரை தாய்லாந்து போலீசார் கைது செய்துள்ளனர். ஆந்திர மாநிலத்தின் ஆளுநராக பதவி வகித்த என்.டி. திவாரியிடம் மரபணு பரிசோதனை மேற்கொள்ள டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாலியல் புகார் தொடர்பாக அவர் பதவி இழந்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகள் இரவு 7:30 மணிக்கு. வணக்கம்.